विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। नमः पुंसे पुराणाय पूर्णानन्दाय विष्णवे निरस्तनिखिल भान्त तेजसे विश्वहेतवे नमः आचार्येभ्यः ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यः। மகாபாரதத்துல படிக்கப்பட்டதான சனத் சுஜாத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சனத் சுஜாத்தியமானது மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல 41 - 46 சாப்டராக வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுல திருதராஷ்டிரருக்கு சனத் சுஜாத்திய வேதாந்த தத்துவங்களை எடுத்து சொல்லுகிறார். அவர் மரண பயத்துல இருந்தார். அவருக்கு விதுரரானவர் மிருத்யு என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னும் ஷாக் ஆயிட்டார். அது எப்படி மிருத்யுன்னு ஒண்ணு இல்லாம இருக்கும்? நம்ம மனுஷர்கள் சாகிறதை பாக்குறோமே, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க சாவு என்பதே கிடையாதுன்னு? ஆமா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஞானிகளுக்கு அமிர்தத்துவம் தான் அப்படின்னு சொல்லி, அஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் பிரமாத நிலையில இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பிரமாதம் அப்படின்னு சொன்னாக்கா அஜ்ஞானம் அப்படின்னு இருக்கும். அஞ்ஞானிகளுக்குத்தான் மிருத்யுவானது இருக்கும், ஞானிகளுக்கு மிருத்யு சம்பந்தம் கிடையாது, மிருத்யுவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய இவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்லி கொண்டே வரார். அப்படி சொல்லி கொண்டே வரும்போது பிரம்மஜானி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே வரார். சொல்லிட்டு வரும்போது பிரம்மஜானி யார் அவருக்கு பூஜை பண்ணாலும், அவரை ஸ்லாகித்து பேசினாலும், இல்லையா, சத்காரம் பண்ணாலும் அவர் அதை நேச்சுரலாக இருக்கார். எப்படி கண்ணை மூடி திறக்கிறோமோ, உண்மேஷன் எப்படி நம்மள அறியாமலே நடக்கிறதோ அப்படி நடக்கிறது அப்படின்னு பாக்குறாரு. அதே சமயத்துல அவரை யாராவது இரிட்டேட் பண்ணா அப்போ அவர் ஒண்ணும் கவலையே பட மாட்டேன்றார். பாவம் அவளுக்கு தெரியல, சாஸ்திரம் தெரியல, சம்பிரதாயம் தெரியல, அவ்வளவுதான். அவளுக்கு இதுக்கு மேல அவருக்கு நினைப்பு எதுவுமே கிடையாது. இப்படி இருப்பார் அப்படின்னு 39, 40 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 41வது ஸ்லோகம். நவை மானஸ்ச மௌனம் ச சஹிதௌ வசதः சதா அயம் மானஸ்ய விஷயः யசௌ மௌனஸ்ய தத்விதுः. நவை மானஸ்ய மௌனம் ச மானஸ்ச மௌனம் ச சஹிதௌ வசதः சதா அப்படின்னாரு. மானம் மௌனம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறார். இது எப்படி டிஸ்டிங்ஷன் பண்றார் அப்படின்றத பார்க்கணும். மானம் அப்படின்னு சொன்னா சம்சாரத்துல இருக்கக்கூடிய சம்சார பிராப்தி அப்படின்னு சொல்றது. மௌனம் அப்படின்னா பிரம்ம பிராப்திக்காக வரக்கூடியது. இந்த மானம் அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு ஏற்பட வேண்டும், நான் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த சம்சார விஷயத்திலேயே மனசு பண்ணி கொண்டிருக்கக்கூடியது மானம் அப்படின்னு பேரு. மௌனம் அப்படின்னு சொன்னாக்க பிரம்ம பிராப்தி லட்சணம் அப்படின்னு சொல்றார். அதுதான் சுப்ரீம் பிளிஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா, பிரம்ம பிராப்தி, அதுதான் மௌனத்தினுடைய நிலை அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் டிஸ்டிங் பண்ணி இப்போ அவனுக்கு சொல்ல போறார். மான மௌனயோகோ பின்ன விஷயத்துவ மானத்துக்கும் மௌனத்துக்கும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, இல்லையா. மானம், அவமானம், பகுமானம் போன்றவைகள் எல்லாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். லோக்கல்ல சம்சாரத்துல வியாபகாரிக திசையில நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சம்சார விஷயங்கள். இதெல்லாம் மௌனம் எனக்கூடியது ஞானிகளுடைய கோலாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அனுபவிப்பது, பிரம்ம பிராப்தி மௌனஸ்ய லட்சணம் அப்படின்னு சொல்ல போறார். நவை மானஸ்ச மௌனஞ்ச சஹிதௌ வசதா சதா. இப்போ நம்ம 2-3 கிளாஸா என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வித்வானுக்கு இவர்கள்
மானம் பண்ணாலும் கவலை இல்லை, அவமானம் பண்ணாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தோம். இப்போ மானத்துக்கும் மௌனத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை எடுத்து காமிக்க வேண்டும். மான மௌனயோகோ பின்ன விஷயத்துவம் அப்படின்னு. இது வேற அது வேற. இது வியாவகாரிகத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானியினுடைய விஷயம்பா இது, இந்த மானம் அவமானம் போன்ற விஷயங்கள்லாம். ஆனா மௌனம் எனக்கூடியது ஞான விஷயம், வேதாந்த விஷயம். இது வேற அது வேற, இதை விட டோட்டலி அது வேறானது அப்படின்ற விஷயத்தை இப்பொழுது திருதராஷ்டருக்கு சனத்சுஜாத்தியர் எடுத்து காமிக்கிறார். நவை மானச்ச மௌனஞ்ச சகிதௌ, இல்லையா? மானமும் மௌனமும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருக்கவே தேடும், இல்லையா? கோஎக்ஸிஸ்ட். அது ரெண்டும் ஒரே. மானத்தை பத்தி நினைக்கிறவனுக்கு இன்னும் வேதாந்த ஞானம் வரல, வேதாந்த ஞானம் வந்தவனுக்கு மானவமானத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் அப்படின்ற அர்த்தத்துல நவை மானச்ச மௌனஞ்ச சகிதௌ வசதஹா, they don't exist, இல்லையா? சகிதௌ, they don't co-exist, இல்லையா? சகிதௌ வசதஹா சதா, இல்லையா? ந சதா, இல்லையா? இது ரெண்டும் எப்பொழுதுமே ஒண்ணு வச்சுக்கீங்க, ரெண்டும் ஒன்னாவே வரவே வராது. மானமும் மௌனமும் ஒன்றாக இருக்கவே இருக்காது. அயம் மானசிய விஷயா, மானியாக இருக்கக்கூடியவனுடைய விஷயங்கள் எல்லாம் லோக்கல் விஷயங்கள், பிரபஞ்ச விஷயங்கள் தான் மானசிய விஷயா, பிரபஞ்ச விஷயா. மௌனசிய விஷயா பிரம்ம, மௌனத்தினுடைய விஷயமானது பிரம்மம்பா. இது அயம், இந்த மானமானது மானசிய விஷயா அயம் இது. அது மௌனசிய விஷயம், அது தத்து, அது அதுனாக்க என்ன அர்த்தம்? அகம் அப்படின்னு அர்த்தம். அகம் விஷயா மௌனஹா, இதம் விஷயா மானஹா. இது என்று நாம பார்க்கக்கூடியது எல்லாமே மானத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்பா. ஐயின்னு பார்க்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னார். அயம் மானசிய விஷயா, அயம் இது என்று நாம பார்க்கக்கூடியது மானசிய விஷயா. அசௌ மௌனசிய தத்து விதுகு. தத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனா டீல்ஸ் வித் தத்து, மானம் டீல்ஸ் வித் இதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அயம் இதம் இப்படின்னு பாக்குறதெல்லாம் மானத்தினுடைய விஷயம், மௌனத்தினுடைய விஷயம் தத்து அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் பார்ப்போம். நவை மானச்ச மௌனம் ச சகிதோ ஏகத்திர வசதஹா, மானமும் மௌனமும் ஒரே இடத்துல ஒன்றாக கோய் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது நடக்காதுப்பா சதா. ஏன் அப்படின்றாரு. அயம் ஹி, இந்த மானமோ என்றால் பிரத்யக்ஷாதி கோச்சரஹா, பிரத்யக்ஷாதி கோச்சரத்துல இருக்கக்கூடிய பிரத்யட்சம் அனுமானம் உபமானம் போன்ற விஷயங்களுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம், இல்லையா? அது என்னால் பார்க்கப்படுகிற, கேட்கப்படுகிற, நுகரப்படுகிற, உணரப்படுகிற விஷயமாக அது இருக்கும். நான் என்பது யாராலும் உணர முடியாதுதான், எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த நான் அப்படின்றது மௌனத்தினுடைய விஷயம்பா. இது பிரத்யக்ஷாதி கோச்சரம், பிரத்யட்சம் அனுமானம் போன்ற விஷயங்களுடைய கேம்பிட்ல இருக்கு. அதுதான் இதனுடைய ஃபீல்டு. லோகஹா லோக்கியத்தே இது பிரபஞ்சஹா. இப்படி லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கக்கூடியதாக அனுமானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் மானசிய விஷயா பிரபஞ்சஹா. இந்த மானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சம் இத்தியர்த்தஹா. அசௌ, இல்லையா? பரலோகஸ்ய அசௌ மௌனசிய விஷயா கஹா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரலோகா மௌனசிய விஷயா, பரலோகம்தான் மௌனசிய விஷயம். கோசௌ, பரலோகம்னா என்ன மீன் பண்றீங்க அப்படின்னா, வேதாந்தத்துல இருக்கக்கூடிய தத்து இது சப்தம் எதை குறிக்கிறது, இல்லையா? அது ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சத்தை விட வேறானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ற அர்த்தம். மனிதர்களுடைய ஆத்தியாத்மிகமாக பஞ்ச கோஷங்களுக்கும் அதீதமாக இருக்கக்கூடியது. அது சச்சிதானந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு சொல்லக்கூடியது அந்த தத்து. தத்துவமசின்னு சேதகேதுக்கு 9 தடவை உபதேசம் பண்ணத்தான அந்த தத்து தோமசி, அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்ற மகா வாக்கியத்தில் நாம சொல்லக்கூடிய தத்து. அது என்ன அந்த தத்து அப்படின்னா, பிரம்மனோ நாம, அது பிரம்மத்தினுடைய ஒரு பேர் தத்து அப்படின்னு சொன்னா, தத்வித்தி கணிபாதேன,
அப்படின்னு நிறைய தத்து தத்து நம்ம பார்த்திருக்கோம். தத்து சத்து அப்படின்ற கேள்விப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அந்த தத்து, அந்த தத்தானது தத்து பிரம்மணஹா நாம பிரம்மணஹா நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய, சத்தியமாக இருக்கக்கூடிய, ஆனந்தமாக இருக்கக்கூடிய, ஞானமாக இருக்கக்கூடிய, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய விஷயம் அது மௌனம் என்பது தத் விஷயம். இது மானம் என்பது மானசிய விஷயம். பிரபஞ்சகா, பிரபஞ்சமானது மானத்துக்கு விசேஷம், பிரம்மமானது மௌனத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொன்னார். ததா ஆக பகவான், இதை பகவத்கீதையில பகவானும் என்ன சொல்றார்? ஓம் தத் சத் இதி நிர்தேசஹா பிரம்மண திரிவித ஸ்மிருதா. ஓம் தத்து சத்து அப்படின்னு பிரம்மத்துக்கு 3 விதமாக மக்கள் ஸ்மரிக்கிறார்கள் இல்லையா? எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனாலும், கர்மா இருந்ததுனாலும், அந்த தானங்கள்லாம் எப்படி பண்றார்கள்? ஆரம்பத்தை எப்படி பண்றாங்க? ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் பண்றாங்க இல்லையா? நம்ம எந்த சகஸ்ரநாமம் படித்தாலும், எந்த பாராயணம் பண்றதுனாலும் ஓம்னு ஆரம்பிச்சு ஓம்னு முடிக்கிறோம். அதனால ஓங்காரம் தான் அது, அதுதான் பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு. அதையே சத்து அப்படின்னு சொல்றது. சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் சத்தியசிய சத்தியம் இல்லையா அப்படின்லாம் சொல்லக்கூடியது, சத்தாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான். இப்படி அந்த ஓங்காரமாகவும் தத்தாகவும் சத்தாகவும் பிரம்மத்தை 3 விதமாக இல்லையா ஸ்மரிக்கிறார்கள் என்பது காணப்பட்டது. நிர்தேசா நிஷ்டயேன இல்ல, இதை எடுத்து காட்டப்பட்டது. ஓம் தத்து சத்து எல்லாம் பிரம்மத்தினுடைய ரூபம் என்பது எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இங்க பகவானாலேயே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் அதை பிரயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியாது இல்லையா? தத்து சத்து, இதுவே சத்து சத்து அப்படின்றதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. அது ஒரு மகா வாக்கியம். எப்படி தத்துவமசின்றது மகா வாக்கியமோ, அயமாத்மா பிரம்மா மகா வாக்கியமோ, அதே மாதிரி இப்ப அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா அப்படின்னு நம்ம 4 மகா வாக்கியங்கள் 4 மடத்துக்கு இருக்க மாதிரி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி 5வதாக இருக்கக்கூடிய ஒரு மகா வாக்கியம் ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காஞ்சி மடத்துல இருக்கக்கூடிய மகா வாக்கியம் அப்படின்னு. சிங்கேரி மடத்துக்கு எப்படி அகம் பிரம்மாஸ்மி இருக்கோ, ஜோஷிர் மடத்துக்கு எப்படி அயமாத்மா பிரம்மா இருக்கோ, அதே மாதிரி பூரி மடத்துக்கு இல்லையா தத்துவமசி இருக்கோ, அதே மாதிரி துவாரகா மடத்துக்கு எப்படி தத்துவமசி இருக்கோ, அப்படி காஞ்சி மடத்துக்கு ஓம் தத் சத்து அப்படின்றதுதான் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் தத் சத்து இது நிர்தேசா பிரம்மணஹா திரிவித ஸ்மிருதா ததாச்ச இல்லையா? இதே விஷயமானது அணுகீதை அப்படின்னு ஒண்ணு மகாபாரதத்துல இருக்கு. நம்ம இதை பத்தி அடிக்கடி பார்த்திருக்கோம். அந்த அணுகீதையில என்ன சொல்றோம்? ஓம் தத் சத் விஷ்ணவேச்ச இதி சாயுஜ்யாதி பிரதானிவை. ஓம் தத்து சத்து இதெல்லாம் என்ன? விஷ்ணு இருக்கக்கூடிய சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியதான பதங்கள். அப்படின்னா என்ன? மோட்சத்தை அடையக்கூடியதான பதங்கள் இது. ஓம் தத்து சத்து அப்படின்னு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு, அணுகீதையிலையும் சொல்லியிருக்கு. அதனால இந்த தத் சப்த வாக்கியத்தை தான் இங்க தத் விதுகு அப்படின்னு இங்க சனசுஜாத்தியர் மௌனசிய தத் விதுகுன்னு சொன்ன தத்துக்கு இதுதான் அர்த்தம். தத் சப்த வாக்கியம் பிரம்ம இல்லையா? மௌனசிய விஷயா இத்தியர்த்தா. அந்த சத் சப்தத்துக்கு வாக்கியமாக இருக்கக்கூடியது என்ன? அதுன்னா என்ன? அந்த இறைவன், அந்த பரம்பொருள், அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம், அந்த பிரம்மமானது அதுதான் மௌனத்தினுடைய விஷயமாக இருக்கிறது அப்படின்னாரு. மௌனசிய விஷயா பிரம்ம அப்படின்னாரு. அது எப்படி சார் சொல்றது? அது உக்தம் பவதி. அது என்ன சொல்லிருக்க? மானாத் சம்சார பிராப்தி மௌனேன பிரம்ம பிராப்தி. எவ்வளவு கிளியராக சொல்லியிருக்கு பாருங்க. மானாம் அப்படின்னு சொன்ன மானத்தினால சம்சார பிராப்தி தான் கிடைக்கும். ஆனா மௌனத்தினால பிரம்ம பிராப்தியே கிடைக்கும். மனநிஷீலன் அப்படின்னா சிரவணம் பண்ணி நன்றாக மனனம் பண்ணி கொண்டே வந்தால்
அந்த நிதித்தியாசனமானது சித்தித்து விடுகிறது அவர்களுக்கு. அப்படின்றதுனால மௌனி அப்படின்னு சொல்றது. முனின்னு சொன்னாலும் மனநசீலகா முனிகி. அதனால மௌனம் அப்படின்றது அந்யா வாச்சோபி முஞ்சத அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு. அந்யா வாச்ச, எதுவும் பேசாமல் இருக்கக்கூடியதுதான் ஞானிக்க அழகு. மௌனமாக இருக்கக்கூடியதுதான் பிரம்ம பிராப்தி லட்சணம் அது. அதனால மௌனத்தினால உங்களுக்கு அடையக்கூடியது என்ன? பிரம்ம பிராப்தி. இந்த மானத்தினால, இந்த புகழ்னாலையும் ஹானர்னாலேயும் வரக்கூடியது சம்சார பிராப்தி. அது சம்சார பிராப்தி, இது பிரம்ம பிராப்தி அப்படின்னு இது ரெண்டுத்தையும் பிரிச்சு அழகாக திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணார் சனத் சுஜாத்தியர். இதே மாதிரி ஹிரண்ய கர்ப்ப சங்கீதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்ப சங்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, அண்ணாங்கனாதி போகேஷு பாவோ மான இதி ஸ்மிருதா. அன்ன அங்கனாதி போகேஷு. அங்கனாம் அந்தரம் மாதவம். அங்கனம்னா பெண்கள், ஸ்திரீகள். அன்னம் அப்படின்னாக்க எப்ப பார்த்தாலும் பெண்கள், சாப்பாடு அப்படின்னு என்ஜாய்மெண்ட்லயே இருக்கக்கூடிய, போகத்துல இருக்கக்கூடிய பாவத்துக்கு பேரு மானம்னு பேர் சேரது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அன்ன அங்கனாதி போகேஷு பாவஹா மானஹா இது ஸ்மிருதா. இதைத்தான் மானம் என்று சொல்லுகிறார்கள். மௌனத்தை என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பிரம்மானந்த சுகப்பிராப்தி ஹேதுஹு. இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான உலகத்துல சுகப்பிராப்தி. மனிதர்கள் எல்லாரும் எதற்காக கவலைப்படுகிறார்கள்? துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. இது ரெண்டுதான் கோல். எல்லாருக்கும் எப்படிப்பட்ட சுகப்பிராப்தி ஆனது வேணும்? எப்பொழுதும் சுகமாகவே இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? யாருக்குமே போகணும்ன்ற எண்ணமே இல்லை. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இவனுடைய உடம்பு ரொம்ப சின்னது. இவனுடைய கைகால் மிஞ்சி போச்சுன்னா 2 அடி 3 அடி நீட்ட முடியும். இவனுடைய புத்தியினுடைய கொள்ளளவோ ரொம்ப குறைவு. எவ்வளவுதான் இவன் படிச்சது தானே ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய இவனுக்கு தேவை எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் ஹாப்பினஸ். இன்ஃபினிட் ஹாப்பினஸ் ஆனது எப்படி வரும்? பைனைட்டான இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இவனுடைய ஆசையை பார்த்தீங்களா, இன்ஃபினிட்டான ஆசைகள் அவனுக்கு இருக்கு. எப்ப கேட்டாலும் வரமாட்டான்லாம் இல்லையா? சாதாரணமா நம்ம சொல்ற அதே எக்ஸாம்பிள் தான். அப்பா உனக்கு வயசாயிடுச்சுப்பா, 75 வயசாச்சு, எப்போ வர அப்படின்னு கேட்டா பெரியவர் என்ன சொல்றாரு? நல்லா வாழ்ந்தாச்சு, சத்தமா சாப்பிட்டாச்சு, எல்லாம் நான் தின்னாத ஹோட்டல் கிடையாது, சாப்பிடாத ஃபுட்டு கிடையாது, போகாத ஃபங்க்ஷன் கிடையாது, பார்க்காத ஊர் கிடையாது, எல்லாம். ஆனாலும் அவருக்கு பகவான் வரையா அப்படின்னு கூப்பிட்டா, கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்து, இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஃப்ரெண்டா வந்துட்டீங்க சுவாமி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பையனுக்கு பூனலை போட்டு இதை வந்துட்டே இருக்க வேண்டியதான், வேற என்ன அப்படின்னாரு. சரி பகவான் பார்த்தார். சரி ஆசைப்படுறார் பேரன் பூனலை பார்க்கணும்னு, திருத்து தொலையிட்ட நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பூனல் இன்னைக்கு சாயங்காலம் வந்தார். அப்பா பூனல் ஆச்சா? ஆயிடுச்சு சார், கிளம்ப வேண்டியதானே. இதோ கொஞ்சம் இருந்தீங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவான் என் பையன். அந்த கல்யாணத்தை பார்த்தா எனக்கு வேற என்ன சார் இருக்கு, பேரனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு வரான். சரி பேரன் கல்யாணம் பார்த்தான்னாக்கா அதை போவான்னா, சார் அதுக்கு ஒரு கொள்ளு பேரன் வந்துருக்குன்னா வாழ்க்கையில கனகாபிஷேகம்ன்றது யாருக்காவது கிடைக்குமா சார்? 3 தலைமுறையை பார்த்த வாழ்க்கைதான் சார் கனகாபிஷேகம். எனக்கு அந்த சான்ஸ் இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கு, அதை போய் தட்டி பறிக்கிறேன், நீங்க எல்லாம் இறைவனா நீங்க அப்படின்னு கேக்குறான் அவன். இவ்வளவு அழகா 3 தலைமுறை சார், பையனுக்கு பையன் பிறந்திருக்கான், போய் அந்த கனகாபிஷேகத்தை பண்ண, அப்புறம் எனக்கு என்ன வேலை, அன்னைக்கு ராத்திரியா உங்களோட வரேன் அப்படின்னாரு. சரி இவர் போய் இவ்வளவுதான் சொல்றாரு, ஏன்னா கனகாபிஷேகத்துக்கு அன்னைக்கு வந்து கேட்டா, கனகாபிஷேகம் தான் முடிஞ்சிட்ட, இன்னைக்கு ராத்திரி வரையாப்பா போலாம். என்ன இன்னைக்கு ராத்திரின்னா, நான் கொஞ்சம் இருந்தீங்கன்னா சதாபிஷேகம். 100 வயசு வாழறதுன்றது சாதாரண விஷயமா இல்லையா? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. வாழ்க்கையில 3 அபிஷேகம் தானே சார் இருக்கு இல்லையா? அதனால இந்த சதாபிஷேகத்தையே நான் பண்ணிட்டேன்னா, சதாபிஷேகம் ஆயிடுத்து, இதோ கனகாபிஷேகம் ஆயிடுத்து, கொள்ளு பேரன் பிறந்துட்டான், பூர்ணாபிஷேகம் பாக்கி இருக்கு, அதையும் பண்ணான்னாக்கா அது பாருங்க எல்லா சாந்தியும் பண்ணிட்டேன் நானு இல்லையா? அப்தபூர்த்தி சாந்தி பண்ணிட்டேன், உக்ரரத சாந்தி பண்ணிட்டேன், பீமரத சாந்தி பண்ணிட்டேன், அது எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு விஜயரத சாந்தி பண்ணிவிட்டேன், சாந்தி கர்மா எல்லாம் ஆச்சு, அபிஷேகம் 3 ஆச்சு. மனுஷனுடைய லைஃப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா ஒரு 100 அப்படின்னு கேக்குறாரு. இவருடைய ஆசை பாருங்க இல்லையா? யாருக்கு இன்ஃபினிட்டான ஒரு ஹாப்பினஸ் எப்படி சார் வரும்? எப்பொழுதுமே நீங்க சந்தோஷமாவே, அதுவும் இவர் போடுற கண்டிஷன் இறைவனுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கணும்,
சந்தோஷமா இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும் இல்லையா? முறுக்கு, சீடை, அதிர்ஷ்டம் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா எல்லாம் உடைச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கு. என்ன இப்படிப்பட்ட ஆசைகளை வைத்துக் கொண்டு அவனுக்கு சுகப்பிராப்தி சுகப்பிராப்தி அப்படின்னு இருந்துட்டே சதா சர்வ காலமும் சுகத்தையே நாடி இருக்கக்கூடியவர்கள், சுகப்பிராப்திக்காக தான் வாழ்க்கையாகவே இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? இவன் இந்த சுகப்பிராப்திக்கு காரணம் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா பிரம்மத்தினிடம் தான் இந்த ஆசையானது அவருக்கு ஏற்படுகிறது. பிரம்மமானது சச்சிதானந்த ஸ்வரூபம், இவனுடைய சொரூபமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே ஆனந்தத்தை விரும்புகிறார்கள். எல்லாரும் இவர்தான் அப்படி இருக்காருன்னு நம்ம சொல்ற சிரிக்கிறோமே தவிர நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான், இவரும் அப்படிதான், அவரும் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எப்ப பார்த்தாலும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த சுகப்பிராப்திக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது என்ன? அந்த பிரம்ம ஞானம் தான். இந்த பிரம்மமானது இதெல்லாம் வருமா அப்படின்னாக்கா வரும். ஒரே ஒரு வழி இருக்குது. அது எப்படி வழி அப்படின்னாக்க அது ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? வேதாந்த சிரவணத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிந்தோமானால் அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் இருக்க, அதுதான் சாஸ்வதமான பேரானந்தம் எனக்கூடிய ஒரு நிலை. அந்த ஆனந்தமாது இல்லையா, அது சுவாத்மானந்த லபீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. தன்னுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் நீங்க ஏன் இங்க இருந்து இந்த தேவலோகத்துக்கு போனாலும், கந்தர்வ லோகத்துக்கு போனாலும், பிரஜாபதி லோகத்துக்கு போனாலும், இந்தர் லோகத்துக்கு போனாலும், பிரம்மலோகத்துக்கு போனாலும் வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் இருக்க, இது எல்லாமே கிரடேஷனுக்கு உட்பட்டது. இதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசுன்னு. ஆனா இந்த பிரம்ம ஆனந்தத்தை விட ஒரு பெருசு எதுவுமே இல்லை. இது எல்லாம் இந்த பிரம்ம ஆனந்தத்தினுடைய ஒரு திவலை, ஒரு நாட் ஈவன் அ டிராப் லெட் இல்லையா? ஆகினால அதுதான் பிரம்மானந்தம். இப்படி பிரம்மானந்த சுகப்பிராப்தி ஹேதுவா இருக்கக்கூடியது இருக்கு தெரியுமா? அதுதான் மௌனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கனாதி போகங்களை இருக்கக்கூடியது மானம்னு பேரு. பிரம்மானந்த சுகப்பிராப்தி ஹேதுவாக இருக்கக்கூடியது மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால மானமும் மௌனையோகோ பின்ன விஷயத்துவம். இதுக்கு வேற விஷயம், அதுக்கு வேற விஷயம். கர்மகாண்டத்துக்கு விஷயம் வேற, ஞான காண்டத்துக்கு விஷயம் வேற. அது பிரதக் சாஸ்திரம். இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாதான் ஆச்சாரியால் கோபம். இதையும் போட்டு இந்த கர்மாவையும் உபாசனையும் அது லோகத்துக்கு உங்களுக்கு வச்சுக்குங்க, பிரம்ம ஞானத்துக்கு இதை விட்டாதான் வரும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்படி அருமையா 41வது ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப 42வது ஸ்லோகம். ஸ்ரீர்ஹிமானார்த்த சம்பாசாத் சாச்சாபி பரிபந்தினி பிராமி சுதுர்லபா ஸ்ரீர்ஹி பிரஜ்ஞா ஹீனேன க்ஷத்ரிய. ஹே க்ஷத்ரிய அப்படின்றார். ஹே க்ஷத்ரியரே அப்படின்னு சனத் சுஜாதரானவர் திருதராட்சரை அட்ரஸ் பண்றாரு. 2 ஸ்ரீ அப்படின்னு இருக்குப்பா உலகத்துல. செல்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பணம், புகழ், இதெல்லாம் செல்வங்கள். இதெல்லாம் அம்பாள் கொடுக்கறது தான், எல்லாம் லக்ஷ்மி கொடுக்கக்கூடியதுதான். ஆனா இந்த ஸ்ரீ இருக்கு இல்லையா, இதெல்லாம் அனித்தியமான ஸ்ரீ. இதெல்லாம் இந்த செல்வங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீஹி மானார்த்த சம்பாசாத்து இல்லையா, இந்த சம்சார விவகாரத்தினால இவன் ஒரு குசலத்தையை சம்பாதித்து கொண்டு அதனால சம்பாதிக்கக்கூடியது செல்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. சாச்சாப்பி பரிபந்தினி. இந்த செல்வம் இருக்குல்ல, இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஓஹோ ஓஹோன்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. நல்ல பணம் சார், அவருக்கு நல்ல புகழ் சார், எங்க போனாலும் ஒரு பிரக்யாதி சார் அப்படின்னு சொல்றான். இந்த பெருமை எல்லாம் இந்த ஸ்ரீகள்லாம் மானார்த்த சம்பாசாத்து எல்லாம் பரிபந்தினி. இதெல்லாம் பரமார்த்தத்துக்கு விரோதம்பா இல்லையா? வேதாந்திகளுக்கு இந்த புகழ், பேரு, பதவி இதெல்லாம் டெட்ரிமெண்டலாக இருக்கு. இவனுக்கு இந்த புகழானது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரிபந்தினி அப்படின்னு சொன்னா பரமார்த்த ஸ்ரேயோ மார்க்க விரோதி அப்படின்னு அர்த்தம். பரிபந்தினா ஸ்ரேயோ மார்க்க விரோதி அப்படின்னு அர்த்தம். பரமார்த்த விஷயங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம்.
ஸ்ரீஹி இந்த மானத்தினால அர்த்தத்தினால வரக்கூடியதுனால மான விஷய சம்பாசாது இந்த மானச கோச்சர பிரபஞ்சத்திலேயே சுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பசு சொர்க்கம் இந்த அன்னம் அங்கனா போன்ற சாதனங்கள் எல்லாம் கர்மாவனால வரக்கூடிய விஷயங்கள்லாம் சார்ந்து இதுக்கும் ஸ்ரீ என்றுதான் பெயர். ஆனா இந்த ஸ்ரீ இருக்குல்ல, இந்த செல்வம் எனக்கூடிய ஸ்ரீ அது பரிபந்தினி, அது பரமார்த்த தத்துவத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடியதான இடைஞ்சலாக இருக்கக்கூடியவைகள் இவைகள் எல்லாம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமா? பிராமி சுதர்லபா ஸ்ரீஹி ஸ்ரீஹி பிரக்ஞாஹீனேன க்ஷத்ரிய. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பிரக்ஞாஹீனேன இல்லையா, இந்த அஜானியாக இருக்கக்கூடியவர்கள் கிடைக்கக்கூடிய ஸ்ரீஹி. இது இன்னொரு ஸ்ரீ இருக்கு, அது என்ன? ரொம்ப துர்லபமான ஸ்ரீ. அது என்ன? பிராமி ஸ்ரீஹி பேரு. பிரம்மஜானம் பிரம்மஸ்ரீ அப்படின்னு வேதாந்தம் படித்தவர்களெல்லாம் சொல்லுவது அதனால்தான். பிரம்மஸ்ரீ அப்படின்னா பிரம்மஜானத்தை உடையவர்கள். அந்த ஸ்ரீ இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப உசக்தியான ஒரு ஸ்ரீ அப்படின்னு. வித்யாஹீனேன பிரம்மி பிரம்மானந்த லட்சணா ஸ்ரீஹி துர்லபா அப்படின்னு. இந்த பிரக்ஞாஹீனேன அப்படின்னாக்க இதுக்கெல்லாம் அசமர்த்தனாக இருக்கிறான். அவர் பிரம்மஜானத்தை அடைவதற்குத்தான் சமர்த்தவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த லட்சுமியானது சாதாரண லட்சுமி, அந்த லட்சுமியானது துர்லபமான ஒரு லட்சுமி. அது யாரோ மனுஷியானாம் சகசிரேஷு இல்லையா, யாரோ 1000 ஒரு மனுஷனுக்கு தான் அந்த ஸ்ரீயை அடையணும்ன்ற ஆச்சரியம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டநயனம் அப்படின்னாரு. சிரவணாயாபி பகுபிர் யோன லப்யா இன்வந்தோபி பகுபிர் என்ன லப்யா. அது ரொம்ப டிபிகல்ட் பா. எவ்வளவோ பேர் அதை படித்தாலும் கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. அது பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே அப்படின்னு சொன்னார். இப்படி பகு ஜென்மத்துல செய்த புண்ணிய புஞ்சவசத்தினால செய்யக்கூடியதுதான் அந்த பிராமி ஸ்ரீ எனக்கூடியது. அது ரொம்ப துர்லபம் அப்படின்னாரு ஆச்சாரியர் பாஷ்யம். சத்திரிய மானார்த்த சம்வாசாத் அப்படின்னாரு. இந்த சம்சார வியாவகாரிக சம்சாரத்திலே உழந்து கொண்டு இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மானம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. மானாத்து சம்சாரா பிராப்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மானத்தினால சம்சாரம். மான விஷய சம்பாசாத் அப்படின்னாக்கா வியாவகாரிக விஷயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மான கோச்சர பிரபஞ்சே பரிவர்த்தமானசிய, இங்கேயே பேரு புகழு இதுலயே உழந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் எதிலேயே ஆசைப்படுகிறார்கள்? சொர்க்க பசு அன்னாத்தியாதி. சொர்க்கம் பசு அன்னம் இதுலேயே அவர்களுக்கு போகங்கள். இதுலேயே இருந்து கொண்டு சாதன பூதம் கர்மானுஷ்டிதா. இதற்காக வேண்டி இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்மா, மானச கர்மா, உபாசனை, இதெல்லாம் எதுக்காக? கர்மாங்க உபாசனை. இந்த கர்மம் என்ன, கர்மாங்க உபாசனை என்ன, கேவல உபாசனை எல்லாம் எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னா, சொர்க்க பதவி தனக்கு வர வேண்டும், வீட்டுல நிறைய செல்வங்கள் வர வேண்டும், அன்ன ஆகாரங்கள்லாம் நிறைய இருக்க வேண்டும், போகங்கள் உலகத்துல இருக்கோ அதெல்லாம் வர வேண்டும் அப்படின்னு அதற்காக பண்ணக்கூடியவர்கள். இவர்கள்லாம் விஷயத்துல விஷயம் அப்படின்னால அதுலயே இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்கு. விஷயம் அப்படின்னாலே விஷம்னு அர்த்தம். விஷம்ன்றதுதான் விஷயமாக ஆகியிருக்கு. இந்த விஷயங்கள் இருக்கிற லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது விஷம் அப்படின்னு அந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் விஷ அந்தஹா அப்படின்னு பேரு. அவர்கள்லாம் அந்தஹா அப்படின்னா குருடு. அவர்களுக்கு விஷம விஷயத்தை விஷம் போல விஷயம் விஷம் பாவையே அப்படின்னு பஞ்சதேசியில சொல்றாரு. விஷயமானது விஷம்னு யாரு பொறுத்து கொள்கிறானோ அவனுக்கு தான் வேதாந்தம் வரும். விஷயத்த போய் விஷம்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா அந்த குருடனுக்கு இந்த ஜென்மால கிடையாது. அவன் இந்த ஸ்ரீயோட போக வேண்டியதுதான், இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த செல்வத்தோட போக வேண்டியதுதான். ஸ்ரீஹி பவதி அப்படின்றாரு. சா சாபி ஸ்ரீஹி. சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? அதுவும் ஸ்ரீதான சார், மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இல்லாம அது கிடைக்குமா சார்? கிடைக்கும்பா. ஆனா உனக்கு அது ஸ்ரேயோ மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது விரோதிப்பா.
எல்லாருக்கும் விரோதின்னு சொல்ல. அஞ்ஞானிக்கு அவர் கொடுக்கட்டும், இவன் என்ஜாய் பண்ணட்டும், சௌக்கியமாக இருந்து சாகட்டும். ஆனா வேதாந்தத்துக்கு வந்துட்டோமே, நம்ம ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு வந்துட்டோம். அவெல்லாம் சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷமேதத்து அப்படின்னு ஸ்ரேயோ மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்ரீன்றது ஒரு பெரிய பிரதிபந்தம். அது வந்துட்டுன்னா இவனுடைய முன்னேற்றத்தை அது தடுக்கும். கையில பணம் வர வர, பணம் சேர சேர, புகழ் சேர சேர இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவனால எங்கி வெளியிலயே போக முடியாது. அவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஜாலியா போய் கடையில போய் ஒரு பட்டாணி கடையில வாங்கி திடணும்னாக்கா நடக்குமா? அவளால வந்தாங்க எல்லாரும் ஜனங்க வந்துதா. அதே மாதிரி இந்த புகழ் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் மேலும் அந்த ஆத்ம சாதனையை பண்ண முடியாது. இன்னைக்கு இங்க வாங்க, இன்னைக்கு நாளைக்கு அங்க வாங்க, நீங்க தான் பரிசு கொடுக்கணும், நீங்க தான் வரணும், உங்களுக்கு தான் மரியாதை பண்ண போறோம் இப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரம்மபாவத்துல இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது இல்லையா? அதனாலதான் ஞானிகளையும் மடாதிபதிகள் எல்லாம் கூட சன்னியாசிகளை எல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க முன்னோர்கள் அந்த காலத்திலாம். ஏன்னா நம்ம போனோம்னா அவளுடைய பிரம்ம சிந்தனைக்கு நாம தடையாக ஆகிவிடுவோம். அவ பிரம்ம சிந்தனை செய்துட்டு இருப்பாங்க, நம்ம போனா நம்மளை பார்த்து அவ சௌக்கியமா அப்படின்னு கேட்டாருனாக்க நாம தான் காரணம் அவளுடைய பிரம்ம சிந்தனையே கெடுத்ததுக்காகும் இல்லையா? அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பிரம்ம சிந்தனையானது கெட்டு போயிடும் ஸ்ரேயோ மார்க்கத்துல. அதனாலதான் அந்த ஸ்ரீயானது இந்த ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு விரோதி, பாரமார்த்திகமான வார்க்கத்துக்கு விரோதி. இந்த வியாவகாரிகமான புகழ், இந்த வியாவகாரிகமான லட்சுமி இருக்க பாரமார்த்திகமான ஒரு வாழ்க்கைக்கு விரோதி அப்படின்றதை குறிக்கக்கூடிய சொல் பரிபந்தினி. பகவத்கீதையில வந்து சொல்லுது பரிபந்தினி, இடைஞ்சல், ஸ்ரேயோ மார்க்க விரோதினி அப்படின்னாரு. அந்த விஷயம் எப்படி சார் நீங்க சொல்ற எல்லாத்தையும் இதே மகாபாரதத்துல மோட்ச தர்மத்துல சொல்லியிருப்பாது. நிபந்தினி ரஜ்ஜு ரேஷா யா கிராமே வசதோ ரதிஹி சித்வாயேனாம் சுகிருதா யாந்தி நைனம் சிந்தந்தி துஷ்கிருதா. நிபந்தினி ரஜ்ஜுஹு ஏஷா, இந்த கிராமத்துல வசதா அப்படி உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவரா இருக்காரு. அவர்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் இருக்க இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டு இல்லையா? ஒரு கயிறை போட்டு கட்டி இவர்கள் மேலே ஏற விடாம தடுக்கக்கூடிய கட்டாக அமைந்து விடுகிறது. பிரேயோ மார்க்கத்துக்கு இவரை போக விடாமல் கட்டி விடுகிறது இந்த ஸ்ரீயானது. அப்படின்னால ரஜ்ஜு ஒரு கயரானது எப்படி இவனை கட்டு நிபந்தனம் பண்ணி விட்டதோ, நிச்சயமா பந்தனம் பண்ணி இவனை நகர விடாம பண்றதோ, அதே மாதிரி இவன் அந்த புகழுக்காக அந்த அவாளை சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இவனுக்கு சேவோ மார்க்கத்துக்கு போக விடாம பண்ணக்கூடிய ஒரு செயினா போச்சு. அது இல்ல கால கட்டிய சங்கிலியாக போய்விட்டது. சித்வாயேனாம் சுகிருதா, இதை இல்லையா நல்ல சுகிருத்தனாக இருந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணி வேதாந்த சிரவண மனனம் நிதித்தியாசனத்தை நீண்ட நெடுங்காலமாக ஒரு குருவிடம் அபியாசம் பண்ணினவர்களுக்கு தீர்க்க காலம் பண்ணினாதான் இந்த புத்தியிலிருந்து அவன் வெளியில வருவான். இதிலிருந்து ஏனாம் சித்தி இல்ல சித்வா, சித்வான இந்த எண்ணத்தை போக்கக்கூடியது, போக்கினாதான் அவனுக்கு நல்ல கதியை முடியும். ஏனாம் சிந்தந்தி துஷ்கிருதா, சுகிருதம் பண்ணவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தினால வந்தவர்களுக்கு தான் இந்த ஜென்மால இந்த புஸ்தகமானது வேதாந்த புஸ்தகமானது கையில கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்க, போன ஜென்மால பண்ண துஷ்கிருத்தம் பண்ணவர்களுக்கு இந்த ஜென்மா பூரா அவர்கள் அப்படி என்ஜாய்மெண்ட்லயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வேற வீணடித்து போடுவாங்க. 90 வயசாச்சு, வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியல, ஆச்சாரியான்னு ஒண்ணு இருக்கிறதுன்னு தெரியல, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, இது தெரியாமலேயே வாழ்ந்து செத்து போய் திரும்பி திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு ஆயிருக்கார்கள். அவர்கள்லாம் நம்ம என்ன சொல்றது, பாவம் துஷ்கிருதா, அவர்கள்லாம் பாப காரியம் பண்ணவர்களுக்கு இந்த அசமர்த்தனாக போய்விடுகிறார்கள் அவர்கள் இதை அடைவதற்கு அப்படின்றது தெரியுது. ஏன பிரக்ஞாஹீனேன, இந்த விதயமான ஒரு வித்யானது இல்லாதவர்களுக்கு இந்த பிராமன் பிரம்மானந்த லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்ரீ இல்லையா, இந்த ஸ்ரீஹி இந்த கல்வி செல்வம் பிரம்மஸ்ரீஹி அகமேவ பிரம்மா,
அப்படின்ற எண்ணம் இல்லாம அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய அந்த ஞானம் இல்லாமல் போகிறது இல்லையா? எல்லா வேதத்தினுடைய தாற்பயமும் அத்விதீயே நிர்குணே அத்விதீயே பிரம்மணியேவ சமன்வயா அப்படின்ற ஒரு எண்ணமான அஸ்ய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு எல்லா வேதாந்தங்களும் இதைத்தான் ஒருமுனையாக கூறுகிறது. இப்படி ஒருமுனையாக கூறியக்கூடியதான அந்த பிரம்மானந்த லட்சணம் என்றது இந்த ஸ்ரீ இருக்கு இல்லையா, அது ரொம்ப துர்லபம்பா இல்லையா? அர்ஜுனனுக்கு டவுட் வந்துட்டு பகவானை கேட்கிறாரு வர்றேன், சார் நீங்க சொல்ற மாதிரி நான் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கேன், இந்த ஜென்மால ஏதோ படிச்சுட்டே இருக்கேன், அதுக்குள்ள சேர்த்து போயிட்டேன் வச்சுங்க. இப்ப என்ன ஆச்சு, நான் ஒழுங்கா என்ஜாயாவது பண்ணிட்டு இருந்தேன், என்ன கொண்டு போய் நீங்க அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க சினிமாவுக்கு போகாது நான் என்ஜாயாவது பண்ணிருப்போம் வாழ்க்கைய, என்ன இங்க விட்டீங்க, இங்கேயாவது வந்தேன்னா இதை பாக்கலான்னு வந்தேன்னாக்கா பாதியிலேயே என் லைஃப் போயிடுது. இப்ப நான் என்ன பண்ண, யோக பிரச்சனை பண்ணி இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லாம ரெண்டு கட்டானா மாட்டேன் அப்படின்னு கதி வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு. யோகம் வந்துட்டு பகவானுக்கு கல்யாணத்திற்கு நான் சச்சித்து அப்படின்ட்டாரு. ஒருபோதும் வேதாந்தம் படிச்சவனுக்கு என்ன கெடுதல் என்பது ஒரு யோக பிரச்சனாவது. என்ன தெரியுமா பண்ணுவான், இந்த ஜென்மால படிச்சானோ இல்லையோ, ஆகையினால அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஜென்மால ஒரு அழகான லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய ஸ்ரீமதாம் கேஹே ஸ்ரீமதாம் வீட்டுல பிறப்பான். பிறந்து இந்த வேதாந்தத்தை சௌக்கியமாக படிப்பான். இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுன்றானா அப்படி ஜம்முன்னு சௌக்கியமா படிச்சு அவனுக்கு எல்லாம் மேல வசதிகள் ஏற்பட்டு பிரம்ம ஞானத்தை அடைவான். அல்லது இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க இந்த பாசிபிலிட்டிக்கு சொல்லும் போது, சார் இந்த மாதிரி ஸ்ரீமதாம் கேஹேல இந்த பணங்கள்லாம் வந்ததுன்னா கெட்டு போறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, தீமதாம் கிரேஹே பிறப்பார் அப்படின்னாரு. அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும் போது சீமதாம் கிரகத்துல பிறக்கிறவன தீமதாம் கிரகத்துல பிறக்கக்கூடியவனுக்கு ரொம்ப துர்லபம், அது துர்லப தரம் இல்லையா? ஏன்னா அவனுக்கு தான் பிரம்ம ஞானம் நிச்சயமா உண்டாகும். ஏழ்மையோட இருக்கணும், பணமே இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு மட்டும் இருக்கக்கூடிய ஃபேமிலியில பிறக்கும். அந்த ஃபேமிலியில பணங்காசு இருக்கக்கூடாது. பணங்காசு இருந்ததுன்னா அது ஹானி அவனுக்கு, இவனுடைய முன்னேற்றத்துக்கு. கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய ஃபேமிலியில இருந்தானே ஆனால் அவனுக்கு சீக்கிரமாக இந்த ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்றதோட நிக்கல பகவத்கீதையில. இவன் இந்த ஜென்மால படிச்சதுக்கு மேலதான் அடுத்த ஜென்மால படிப்பான். இது அவனுடைய அக்கௌண்ட்ல பத்திரமா இருந்துட்டே இருக்கு. இந்த பரமாத்மா சொல்லுவார், தத்துவபோதம் படிச்சுட்டு செத்து போயிட்டான்னாக்கா அடுத்த ஜென்மால நேர விவேக சூடாமணி தான் அப்படின்னு வரு. தத்துவபோதத்துக்கு மேலதான் படிப்பானே தவிர தத்துவபோதம் ஒரு தடவை ஆனதுதான் தத்வித்யா புத்தி சம்யோகம் அப்படின்னு சொல்றதுனால இப்படி வருவான் அப்படின்னு இந்த ஸ்ரீலக்ஷ்மி இருக்கு இல்லையா, இதுதான் பிரம்மஸ்ரீ லட்சுமி இருக்க, பிரம்மானந்த ரட்சணா ஸ்ரீ, இதுதான் சுதுர்லபா, இதுதான் சார் அடையிறதுன்னு கஷ்டம். இதே விஷயத்த ஹிரண்ய கர்ப்ப சங்கீதையிலையும் சொல்லியிருக்கு இல்லையா. யா நித்யா சித்கணானந்தா குணரூப விவர்ஜிதா ஆனந்தாக்கியா பராசுத்தா பிராமி ஸ்ரீ இது கத்தியதே. பிராமி ஸ்ரீ அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னாக்க, யா நித்யா சித்கண ஆனந்தா, சத்து சித்து ஆனந்த கணமாக பிரஜானம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய பிரஜான கணமாக இருக்கக்கூடிய இவனுடைய அந்த ஸ்வரூபம் ஐ எனக்கூடிய ஸ்வரூபம் சித்கண ஆனந்தாக நாம ரூப குண விவர்ஜிதம், நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் அப்படின்னு பகவத் விவேக் சூடாமணி சொன்னார் இல்லையா. பிரம்ம தத்துவமசி பாவயாமி, அந்த பிரம்ம தத்துவத்தை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அதுக்கு பேர் தான் ஸ்ரீ அப்படின்னு பேரு. குணரூப விவர்ஜிதா, குணம் ரூபம் இதெல்லாம் நாம ரூப குணங்கள். இந்த நாம ரூப குண வர்ஜிதமான அந்த பிரம்மத்தை சித்கணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைந்தவர்கள். ஆனந்தாக்கியா பராசுத்தா, இப்படி ஆனந்தம் எனக்கூடியத சொரூப ஆனந்தம் என்று சொல்லக்கூடியதான இந்த பரா தேசகால வஸ்து பரிச்சய ரகிதமான இந்த பிரம்மம் நித்திய சுத்த முக்த பக்தி சுவாவம், நித்திய புத்த பத்த சுவாவம் இல்லையா, புத்த சுவ நித்திய புத்த முக்த சுவாவமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் அடையப்பட்ட செல்வம் என்ன தெரியுமா இல்லையா, பிராமி ஸ்ரீ அப்படின்றது. அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செந்தின்னு
ஸ்ரீரதினாக்க இந்த இந்த ஸ்ரீரதி யாரு? பிராமி ஸ்ரீரதி ஞானி யத்தா, இப்படிப்பட்ட ஞானி என்று இவர்களைத்தான் கூறுகிறோம். கத்தியத்தேன்னு சொல்லியிருக்கு. சாச்ச சுதுர்லபா. ஏன் சார் அதை சுதுர்லபான்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்பா வேதாந்தத்துக்கு வரவனே ரொம்ப கம்மிப்பா, யாருக்கும் இந்த எண்ணமே தோணாது. பகவான் அப்படிதான் படைச்சிருக்காரு. என்னைக்குமே இல்லையா, அந்த காலத்துலயும் 200 வருஷம் முன்னாடியும் அத்வைத சபால 200 பேர் தான், இன்னைக்கும் அதே 200 பேர் தான் இல்லையா. எவ்வளவு காலம் மாறிட்டுனாலும் யாரோ கொஞ்சம் பேர் தான் வேதாந்தத்துக்கு வருவார்கள். பாக்கி விஷயத்துக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள்லாம் வருகிறது. ஆனா இந்த ஃபீல்டுக்கு வரவர்கள் என்னைக்குமே அது ரொம்ப துர்லபமான ஒரு ஃபீல்டு. நீங்க ரிலீஜியஸா ஆகிறதே துர்லபம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், நரஜன்மாவே துர்லபம். தப்போ விப்ரதா, அதுலயும் பிராமண ஜென்மா கிடைக்கிறது, அதுலயும் அந்த வைதீக விற்த்தியில வர்றது அதை விட கஷ்டம். வைதீக விற்த்தியில வந்தாலும் வேதாந்தத்துக்குள்ள வர்றது கஷ்டம். வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் யாரோ கொஞ்சம் பேர் தான் அந்த வேதாந்தத்துல சக்சஸ் ஆகி வெளியே வர போறான். இப்படி இருக்கக்கூடியது, சுதுர்லபமாக இருக்கக்கூடியது இந்த வேதாந்த தத்துவமானது இல்லையா. தத்துவ ஞானியானவர் அப்படின்ற அர்த்தம். இப்படி அதை சொல்லுவதற்கு தான் உங்களுக்கு கட்டோபநிஷத்துல சிரவணாயாபி பகுபிகி யோனலப்யா. சிரவணத்துக்கு கூட நிறைய பேருக்கு இந்த சான்ஸே கிடையாது. சின்மந்தோபி, இதெல்லாம் நன்றாக கேட்டாலும் இது புரியறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியோ வக்தா கலானு சிஷ்டா. யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த ஆச்சாரியனுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டு அந்த குருவின் மூலமாக இந்த நாலேஜ் ஆனது அவனுக்கு நன்கு உள்ளே இறங்குகிறது அப்படின்னு ஸ்ருதியே இதனுடைய துர்லபத்துவத்தை பத்தி பேசுகிறது. ததாச்ச ஸ்ருதி சிரவணாயாபி பகுபிகி யோனலப்யா அப்படின்னு கட்டோபநிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். இதானீம் பிரம்மலட்சுமி பிரவேச துவாராணி தரிசயத்தி. சார், நீங்க இந்த பிரம்மலட்சுமி இருக்க, இந்த லட்சுமி, இந்த மோட்ச சாம்ராஜ்யம்னு சொல்றோமா, பிரம்மலட்சுமி, இதை அடையறதுக்கான வழிகள் இருக்கா சார், இதை கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிகிறார் இல்லையா. அப்படின்றதை இவருக்கு காமிக்கணும்ப்பா. நல்ல எண்ணத்துல இரு, உன்னுடைய பையன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான், என்ன பாண்டவர்களுக்கு ரொம்ப தகராறுலாம் பண்ணிட்டு இருக்கான், உன்னுடைய பசங்க பண்ணக்கூடிய செய்தியெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி தர போறார் சனசுஜாத்தியர். துவாராணி சம்யக் பிரவதந்தி சந்தஹ பகு பிரகாராணி துராச்சராணி சத்யார்ஜவே ஹ்ரீஹி தம சௌச்ச வித்யாஹ ஷண்மானமோக பிரதிபந்தகானி. சந்தஹா அப்படின்னா யாரு? சஜ்ஜனங்கள், நல்ல மனிதர்கள். அவர்களுக்கெல்லாம் துர ஆச்சாரம், வெரி டிஃபிகல்ட், துக்கேன ஆச்சாரம், வெரி ரொம்ப இது. டெய்லி கிளாஸுக்கு போகணும், புஸ்தகத்தை படிக்கணும், டைமு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் அவனுடைய புத்தி எல்லாம் அங்கேயே போகுது. இந்த உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன், அந்த உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு. கல்யாணத்துக்கு போனா அவனுக்கு கோபம் வருது, என்ன போய் எதுக்கு சோசியல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுற, நான் பாட்டுக்கு ஆத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கையும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. இந்த ஒழுக்கத்தை, இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம்னாக்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு. அங்க பூஜை, அங்க வா, இங்க கிளாஸ், அங்க போ அப்படின்னு இந்த மாதிரி. இது வெரி டிஃபிகல்ட், துக்கேன இல்ல, ரொம்ப துக்கத்தோட ஆச்சரணம் பண்ண வேண்டியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லையா இந்த வழியான துவாராணி சம்யம், இவாளுக்கெல்லாம் வழியானது நன்றாக பிரதந்தி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. சான்றோர்களால, வேதங்கள்னால, ரிஷிகள்னால எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அவை யாவை இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 வழிகள் இருக்குப்பா அப்படின்னு சந்தர்கள் இதை அறிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். சம்யக் அறிந்து வைத்து பிரபதந்தி, தே நோ, தே டோல்டு இல்லையா, தே நியூ, தே டோல்டு. இதை நன்றாக தெரிந்து நமக்கு எடுத்து சொன்னீங்க. என்னென்ன அப்படின்னாக்க சத்தியம் இல்லையா, நேர்மையாக இருக்கக்கூடியது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் இல்லையா. யாரு கையிலயும் கடிஞ்சு உண்மையத்தான் எப்பொழுதுமே பேசணும் அப்படின்னு சொன்னார். கரெக்ட், உண்மையதான் பேசணும். அதுக்காக படிச்சுன்னு போய் நான் உண்மையதான், நீ ஒரு மக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்து அது போய் வாட் யூ ஆர் சேயிங் மே பி ரைட், நான் அப்படிதான் சார், ஐ கால் ஸ்பேட் அ ஸ்பேட், இதெல்லாம் நடக்காது. அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இங்க கிடையாது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம், அன்பாக பேசணும் இல்லையா.
பிரியாச்ச பாரியா பிரியவாதினீச்ச அப்படின்றது இல்லையா. ஆத்துக்காரி பிரியமா இருந்தா போதாது, பிரியவாதினியாக இருக்கும். இந்த சாட்சி வச்சுக்க தட்டை சுட சுட காப்பி வச்சு இந்தாங்க அப்படின்னு வச்சுட்டு போனா அந்த காப்பி குடிக்கிற மாதிரியே இருக்கும். நல்லவதான் ஒய்ஃப், உங்க தலையை கண்டவுடனே காப்பி போட்டா. ஆனா அதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பாந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி சத்தியத்தை நீங்க பேசினாலும் பிரியமாக பேசணும். பிரியத்தை குறைக்குமே ஆனால் சத்தியமாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க இல்லையா. பிரியமாகவும் பேசணும், சத்தியத்தையும் பேசணும். சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் ந புரியாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியம் ஒருத்தனுக்கு அப்பிரியமாக இருந்ததே ஆனால் அதை சொல்லாத, அதை அப்படின்றதுக்கு நிறைய தேவி பாகவதத்துல கதைகள் தான் இருக்கு. அந்த மாதிரி சத்தியத்தை பத்தி எல்லாரும் நம்ம பகவத்கீதையில பகவான் சொல்லாத விஷயம் கிடையாது அந்த சத்தியத்தை பத்தி. அன்றுத்த வர்ஜனம் சத்தியம் அப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை இல்லையா. வினம்ரதா அப்படின்னு ஒரு ட்ரைட், எல்லா ஹியூமிலிட்டி அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளவு படிக்க வித்யா வினய சம்பன்னம் இல்லையா. வித்யை ஏற 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 அவனுக்கு வினயம் வரும். வினம்ரதா, ரொம்ப சாதாரணமாக இருக்க வேண்டும், ஒரு ஈஸிலி சௌலபியத்தோட இருக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன். சத்தியத்தை பேசணும், வினம்ரமா இல்லையா, ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருக்கணும். சரீகி, லோகத்துல கெட்ட காரியங்கள் பேசுறதுக்கு பண்றதுக்கு வெக்கப்படணும். ஐயோ எனக்கு வேணாம் சார், எனக்கு தப்பா நினைப்பாங்க சார் நான் வந்தா அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா. அந்த லட்சியானது அவனுக்கு பரவாயில்ல சார் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனதுக்கு அவருக்கு தெரியணும் இந்த காரியம் செய்யறது தப்பு, நான் இது செய்வதற்கு வெக்கப்படுகிறேன் அப்படின்றது லோகத்துல இல்லையா. திரீஹி, அந்த லோக லஜ்ஜை இருக்கு இல்லையா, அந்த லஜ்ஜை இருக்கணும். அப்புறம் தமம். தமம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் இல்லையா. நமக்கு 5 டேஞ்சரஸ் எனிமீஸ் இருக்காங்க இல்லையா. நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவின்னு இந்த எனிமிகள் நம்மளை வாழவே விடாது, நம்மளை கீழே தள்ளுறதுலயே இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நிறைய விவேக் சூடாமணியில சொல்லியிருக்காரு. எப்படி அந்த மானு, எப்படி அந்த மீன் எல்லாம் ஒரு இந்திரியத்தினாலேயே அதெல்லாம் எப்படி அந்த யானை இல்லையா தொடு இந்திரியத்துக்கு அடிபணிஞ்சு செத்து போறது, மானை எப்படி வேடன் பிடிக்கிறானோ இப்படி ஒவ்வொன்றுமே செத்து போறதுன்னா 5 இந்திரியங்களை போய் பகவான் கொடுத்திருக்கான் இந்த மனுஷனுக்கு. இவனை எப்படி பழி வாங்கியிருக்காரு பாருங்க. இவன் இதுல தப்பிச்சுன்னு வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால தமத்தை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. சத்தியம், ஆர்ஜவம், ரீஹி, தமஹா, அதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பியூரிட்டி. பியூரிட்டின்னா சார் நான் எப்போதுமே நல்லா வண்ணாங்கிட்டேன்னு வந்த துணி தான் சார் போடுவேன், எப்போதுமே நீட்டா இருக்கும் சார், அது சௌச்சம் இல்லை. சௌச்சம்னா என்ன அர்த்தம்? நல்ல போச்ச ட்ரெஸ் இருக்கணும், நீங்கள் குளிச்சு இருக்கணும், நீங்களும் சௌச்சமா இருக்கணும், உங்க ட்ரெஸ்ஸும் சௌச்சமா இருக்கணும். நீங்க சௌச்சமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனசும் பியூரா இருக்கணும், உங்களுடைய வாக்கும் பியூராக இருக்கணும், உங்களுடைய உடம்பும் பியூராக இருந்து இந்த 3 பியூரிட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு சௌச்சம்னு அப்பதான் சொல்ல முடியும். இந்த 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 சோப் தேய்ச்சி குடிக்கிறதுனால வர சௌச்சம் சௌச்சமாகாது, இதுதான் சௌச்சம் அப்படின்னு இந்த சௌச்சம். அதுக்கப்புறம் வித்யா இல்லையா, இந்த வித்யை அத்தியாத்ம வித்யை, பியூரிட்டி அத்தியாத்ம வித்யை. இப்படி சத்தியம், வினம்ரதா, லோகலஜ்ஜா, இந்திரிய சம்யமஹா, சௌச்சம் இல்லையா, பியூரிட்டி, ஆத்தியாத்மிக வித்யா, இந்த 6 இருக்குல்ல ஷன், இந்த 6 இருந்தாதான் மானமோக பிரதிபந்தகாணி. இந்த மானம் எனக்கூடிய மோகத்துல மாட்டிண்டு புகழ்ல மாட்டிண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இந்த பிரதிபந்தகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறது இல்லையா. மோகம் இந்த சத்து மானமோக பிரதிபந்தகாணி, இந்த மானமோகத்தை பிரதிபந்த ஏதானி மானமோக பிரதிபந்தகாணி, இந்த 6 இருந்ததுன்னா உங்க கையில இருக்கக்கூடிய மானமும் மோகமும் நீங்கிவிடும். நீங்குவதற்கு காரணமாக இருப்பது இந்த 6 தான் அப்படின்னு சொன்னார். துவாராணி பிரம்மலட்சுமி பிரவேச துவாராணி, துவாராணின்னு ஆரம்பிச்சிருக்காரு. என்ன துவாராணி? பிரம்மலட்சுமியை அடைவதற்கு என்ன வழி? பிரம்மலட்சுமி பிராப்த பிரவேச துவாராணி, அது உள்ள போறதுக்கான வழிகள் இதெல்லாம். அது என்ன? சம்யக் பிரபதந்தி சந்தகா, சந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் சான்றவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். பகுப்பிரகாராணி, ரொம்ப பிரகாரமாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அமானித்துவம் அடம்பித்துவம் அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காரு. மானா அபமானம் 12வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு இல்லையா. சுக்கேஷு அனுப்பிரமனாக சுகேஷு விகதஸ்பரான்னு 2வது சாப்டர்ல சொன்னார். 13வது சாப்டர்ல அமானித்துவம் அடம்பித்துவம் சொன்னார். அப்புறம் 9வது சாப்டர்ல போய் தெய்வீ சம்பத்துன்னா என்னன்னு சொன்னார். இப்படி பகவத்கீதையில தொட்ட இடத்துல எல்லாம் இந்த ஆச்சாரங்களை பற்றி பகுப்பிரகாரமாக உபதேசம் பண்ணப்பட்டது. ஆனால் இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். துராச்சாராணி துக்கேன ஆச்சாரம் துக்காச்சாராணி, இதெல்லாம் துக்கத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அவைகள் எவைகள்? தானி தானி சத்யாப்யவே சத்தியம் இல்லையா. சத்தியம்னா என்ன அர்த்தம்? யதார்த்த சம்பாஷணம், இருக்கிறது இருக்கும்படியா பேசுறதுன்றது அது ஒரு ரைட். அது ரொம்ப வளர்த்து சொல்ல வேண்டும். சத்தியமான நிறைய பேருக்கு அது தெரியாது இல்ல. இந்த மாடர்ன் பீப்புளுக்கு எல்லாம் தப்பா சொல்லுவோம். கேட்ட கேள்விக்கு மாத்திரம் தான் பதில் சொன்னா எக்ஸ்ட்ரா பேசாது. சம்படி இஸ் கமிங், ஐ எம் கோயிங் சம்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பிராங்கா சொல்ல மாட்டேன், இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா அவளுக்கு நமக்கு புரிய நம்ம வரத்துக்கு எவ்வளவு ஆகும். ஐ எம் கோயிங் சம்பேர், மீட்டிங் சம்படி அப்படின்னு சொல்றதுன்றதுலாம் இந்த காலத்துக்கு ஸ்ட்ரீட்டா இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துல நேர்மையாக இருக்கணும். அதுல யதார்த்த சம்பாஷணம், யதார்த்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும். சம்பாஷணம் பூதஹிதம், அது பூதஹிதமாக இருக்கணும். நீங்க சொல்றது அதுக்காக படிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க, எல்லாத்துக்கு வராதீங்க நான் இருக்கமாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. போறேன் போறதுக்கு இருக்காங்களாம் அப்படின்னு பிராங்கா சொன்னீங்கன்னா பூதஹிதமாக அதை சொல்ல வேண்டும், சுத்தமாக சொல்ல வேண்டும். அப்புறம் ஆர்ஜவம், ஆர்ஜவம் அப்படின்னா என்ன? நேர்மை, எல்லாத்திலையும் நேர்மையாக இருக்கணும். மரியாதையோட அகௌட்டி இல்லையா. அவ என்ன சொன்ன அகௌட்டில்யம், குட்டில பாவம் கௌட்டில்யம் இல்லையா. ஒண்ணு வைத்து ஒண்ணு பேசுறது, தனாட்டா பேசுறது, இதுக்கெல்லாம் பேரு கௌட்டில்யம் அப்படின்னு பேரு. இது இல்லாமல் இருக்கக்கூடியது அகௌட்டில்யம் அப்படின்னு பேரு. இதுக்குது ஆர்ஜவம்னு பேரு. அடுத்தது ஹிரீஹி இல்லையா. அகார்யகரணே லஜ்ஜா, செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் பொழுது வெட்கமானது ஆவசியகம் வரணும் உங்களுக்கு. தம சௌச்ச விஷய தம சௌச்ச வித்யா தமஹா அப்படின்னு அர்த்தம். அந்தக்கரண உபர்த்தி, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனோ புத்தி அகங்கார சித்தம்னு சொல்றது, நாலுத்தையும் கண்ட்ரோல் பண்றது, சமத்தையும் சேர்த்துக்கணும். தமஹான அந்தக்கரண உபசமஹா உபரதி. அப்புறம் பகிஷ்கரண உபரதிஷ்ட இல்லையா. இதை சில பேர் பகிஷ்கரண உபரத்தின்னு சொல்லிக்கிறார்கள் இல்லையா. சில இடத்துல தமஹான இந்திரிய நிகிரகா, சமஹா மனோ நிகிரகான்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆண் போட்டா அந்த மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சௌச்சம் அப்படின்னா கல்மஷ வச்சாரம், உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கை நீங்கள் வெளியில எடுக்கிறது கழுவி விடுங்கள் அப்படின்றத அலம்பு விடுங்கள் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர வெளியில இருக்கக்கூடிய இந்த பியூரிட்டியை சொல்லவில்லை. வித்யா அப்படின்னு சொன்னா இங்க என்ன வித்தியை எடுத்துக்கிறது? பிரம்ம வித்தியை தான், அத்தியாத்ம வித்தியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஷட் தானி, இந்த ஆறும் மானமோக பிரதிபந்தான, மானம் எனக்கூடிய மோகத்துல வாழ்ந்திருக்கானே, இதுல இருந்து அவன் வெளிவதற்கு இதை ஃபாலோ பண்ண. இது ரெண்டும் மானமோகத்தை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த 6 நல்ல எண்ணங்களும் அப்படின்னு சொல்லி அழகா இது சனத் சுஜாத்திய பாஷ்யே பிரதமோத்தியாய சமாப்தா அப்படின்னு முதல் அத்தியாயமானது இத்தோடு முடிந்தது. இதற்கு பிறகு அடுத்த அத்தியாயம் ஆரம்பித்தது. பாஷ்யம் எழுதினதை பொறுத்த வரைக்கும் அந்த புஸ்தகத்து ரீதியா பாத்தீங்கன்னா 2 அத்தியாயம் முடிஞ்ச மாதிரி நமக்கு தோணும். ஆனா அங்க ஆச்சாரியார் இதுக்கு தானே பாஷ்யம் எழுதினார், 2வது அத்தியாயத்துக்கு தானே பாஷ்யம் எழுதினார். அவரை பொறுத்த வரைக்கும் இது பிரதம அத்தியாய பாஷ்யம், இது முடிஞ்சது. இது அடுத்தது திருதராட்சம் ஒரு சந்தேகம் திருப்பி கேட்க போறார், அதுக்கு திருப்பி பதில் சொல்றேன். இதை அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.